வேலை நோக்கத்தில் வந்து உப்பு லோடு போட்டுருக்கோம். உப்பு லோடு போட்டு தூத்துக்குடியில் போய் இறக்கணும். இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஹார்பர் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்பர் போய்கிட்டு இருக்கோம். இவர் தான் டிரைவரு, பார்த்தீங்க பொற்கேரி டிரைவரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நந்தகுமார் அவர் வந்து உப்பு லோடு எடுக்கிறதுக்காண்டி ஹார்பருக்குள்ளே போய்கிட்டு இருக்காரு. இந்த சைடு கடல் தான். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் கடலுக்கு நடுவில் பாதையில் போயிட்டு இருக்கோம். இந்த சைடு ஹார்பர் துறைமுகம். படகுகள் 3 நிற்கி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படகு நிற்கி, நல்லா இருக்கும். ஜம்முன் இருக்கு படகு. அந்த படகு நோக்கி தான் வண்டி போய்கிட்டு இருக்கு. நந்தகுமார் டிரைவர் தான் ஃபோனை எடுக்கிறாப்புல. காத்தாடி ரெக்கெல்லாம் இங்கேயம்ல கிடக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காட்டுக்குள்ள எங்க லோடு ஏச்சுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கார்டு ஷிப்பு. இது பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டு பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு. இதுதான் எண்டு. இந்த பெல்ட்டு வழியாக தான் நிலக்கரி எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓ மை காட். முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்க வச்ச வண்டி போய்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம டிரைவர் இப்போ திணறி நின்றுக்கிட்டு இருக்காரு. இந்த ரெக்கா பார்த்தீங்கன்னா தெரியும், என் தலைக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. வண்டி பின்னால் வரைக்கும் போகுது. பார்த்தீங்கன்னா பின்னாலே ஒரு வண்டி ஓவர்லோடுன்னு ஒரு வண்டி தகவல் சொல்லிக்கிட்டே போகுது. பின்னால் எந்த வண்டியும் வர விடாமல் பாதுகாப்புக்கு ஒரு வண்டி. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ரெக்கத்துண்டுன்னு. ஃபுல்லாக வந்து ரெக்கத்துண்டு. இது என்னது? ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கப்பல் வழியாக தான் ஃபுல்லு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக கப்பல் தான். எல்லாம் பெரிய பெரிய ஷிப்பு. அந்த ஷிப்பில் இருந்தால் எல்லா ரெக்கைகளும் வந்து இறக்கியிருக்கா. பார்த்தீங்கன்னா நாங்கள் பாஸ் வச்சுருக்கோம். பாஸ் இல்லாமல் யாரும் உள்ளே வர முடியாது. பார்த்தீங்கன்னா ஷிப்புக்கு பக்கத்தில் தான் நம்ம லாரி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம லாரி கேப்டன் வந்து கப்பலில் உள்ள கேப்டன்கிட்ட போய் கேட்டு லோடு எடுத்துட்டு வருவாங்க. பண்ண முடிச்சு
பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹார்பர் அண்டை தான் நிற்கும். ஓ மை காட். கப்பலோட பின்பகுதி. எனக்கு தெரிஞ்சு இது ஆயில் கப்பல்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஆயில் தான், அதை டியூப் வழியாக டேங்கில் ஏற்றி